கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கும் போது அதை கற்றுக்கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 39 வாரங்களாக தியானித்து வந்தோம். 40வது வாரமாக இதை தியானிக்க போகிறோம். 2 யோவான் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 2 வாரமாக தியானித்தோம். பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி, அப்படியானால் 15 விதத்திலே நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி முதல் வாரத்தில் ஒரு 6-7 பார்த்தோம். மீதி அடுத்த தடவை மீதி உள்ளது பார்த்தோம். 15 விதமான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தர இருக்கக்கூடிய அந்த பலனை பூர்ணமாய் பெற்றுக்கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகிறது. நீங்களும் நானும் அப்படித்தான் வாழணும். சில காரியங்களை செய்யும்போது பலன் மிகுதியாய் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்பலன் பெற்றுக்கொள்வதற்கும் வழி உண்டு. மெய்பலன் என்ன? நீதியை விதைக்கிறவன் மெய்பலன் பெறுவான். அப்படியானா மெய்பலனையும் பெற்றுக்கொள்ளும். இவ்வளவு பலன்கள் உண்டு. நீங்களோ நானோ எல்லா பலன்களையும் பூர்ணமாய் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தியானிச்சோம். எச்சரிக்கையாக இருக்கணுமா? பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு பார்த்தோம். இந்த வாரம் அதே 2 யோவான் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். 2 காரியம் சொல்லுது. உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாம 2வது சொல்லப்பட்ட காரியங்களைத்தான் கடந்த 2 வாரமாக தியானித்தோம். பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் அது என்ன சொல்லுது? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ நானோ நீங்களோ தேவனுக்கென்று செய்கிற காரியங்கள் அதற்குரிய பலன் இழந்து போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்றார். அப்போ நம்ம செஞ்சுட்டு வந்த செய்கைக்கு பலன் உண்டு. ஆனால் அவைகளை இழந்து போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லைங்க. 99% இல்லை. ஏதோ கடமைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோமே தவிர தேவன் தருகிற அந்த பலனை பற்றி நம்ம யோசிக்கல. அதைத்தான் 2 வாரம் படித்தோம். ஆனால் இந்த வாரத்தில் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் எச்சரிக்கையாயிரும். அப்படியானா கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம்.
நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. என்னவா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறியுங்கள். அப்போ நம்ம சேவிக்கிறதுனா என்ன? சர்வ் பண்றது. அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்ய வேண்டியது. என்ன சொன்னாலும் நம்ம செய்யறவங்களா இருக்கணும், அவரை சேவிக்கிறவங்களா இருக்கணும். அப்படியானால் சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறலாம். இந்த சுந்தரம் ஐயங்கார் என்று சொல்லி ஒருவர் உண்டு. டிவிஎஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி உண்டு, பல பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ சுந்தரம் ஐயங்கார் என்று சொல்லி ஒரு பிராமணர் வச்சிருக்கிறார். அவர் தான் அதனுடைய மூலகத்தனம் பண்ணவர்னு இல்லை. அவர் நான் சொல்ல கேட்டது, மற்றவங்க சொல்லதான் கேட்டது. ஒரு ஃபாரினர் கம்பெனி இது. இந்த கம்பெனி ஒரு ஃபாரினருடைய கம்பெனி. இந்த கம்பெனியில் அந்த ஃபாரினருக்கு இவர் உதவியாக இருந்திருக்கிறார். யாரு? சுந்தரம் ஐயங்கார். சுந்தரம் ஐயங்கார் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார். எந்த ராத்திரினாலும் உதவி செய்வாராம், எந்த நேரம்னாலும் உதவி செய்வாராம், என்ன கடினமான காரியமாக இருந்தாலும் உதவி செய்வாராம். அந்த அளவுக்கு இந்த ஃபாரினர் மேலே, இந்த பிரிட்டிஷ்காரன் மேலே ரொம்ப இவருக்கு பாசம். ஐயங்காருக்கு, சுந்தரம் ஐயங்காருக்கு. ஆனால் நடந்தது என்ன? அந்த ஃபாரினர்ஸ், பிரிட்டிஷ்காரர் அவர் நான் வெளியூர் நாடு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரம் ஐயங்கார்கிட்ட இந்த டிவிஎஸ் கம்பெனியை கொடுத்துட்டார். டிவிஎஸ் கம்பெனி இல்லை, டிவி கம்பெனி. அதுக்கப்புறம் தான் அந்த டிவி எஸ்ஸை போட்டு விட்டார். அதனால தான் டிவிஎஸ்ன்னு வருது. ஏன் கொடுத்தாரு? அந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாருங்க. அவர் வேலை தான் அது, நம்ம வேலை தானே. இவருக்கு பின்னால் இந்த கம்பெனியை தனக்கு தருவார்னு நினச்சாரா? யோசிச்சே இருக்க மாட்டார், யோசிச்சே இருக்க மாட்டார். ஆனால் ஒரு முதலாளிகிட்ட உண்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போன்னு இருந்திருக்கிறாரு. இந்த உண்மையை அறிந்த அந்த ஃபாரினர், அந்த கம்பெனி ஓனர், எப்பா இதை நான் உனக்கே கொடுத்துட்றேன், ராத்திரி பகலா நான் என்னெல்லாம் சொன்னேனோ அத்தனையும் செஞ்சு நீ உழைச்ச, நீ ரொம்ப உண்மை உள்ளவங்கிறத நான் பார்த்துட்டேன். ஆகையினால நான் இந்த கம்பெனியை உனக்கே ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு ஃப்ரீயாக கொடுத்து போயிட்டார். ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனுக்கு உண்மையான அளவுக்கு ஊழியம் செஞ்சான் ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய கம்பெனி கொடுத்து போயிட்டான். அப்படியே தேவனுக்கு நானும் நீங்களும் உண்மையாக இருந்தால் தேவன் பலன் தருவார். அவருடைய பலன் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். அப்போ அவர் வரும்போது பலனை அருள்கிறவர், பலனை கொண்டு வருகிறவர். அதோடு மாத்திரமல்ல, நம்ம கடந்த 2 வாரங்களில் படித்தது தான் எபிரேயர் 10வது அதிகாரம் 34வது 35வது வசனங்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். எதுக்கு? பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. பரலோகத்தில் அதிக மேன்மையும்
நிலை உள்ளதுமான, அழிஞ்சு போகிறதில்லை, அப்படிப்பட்ட சுதந்திரம் உண்டு அப்படின்றார். அப்படின்னா பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமான சுதந்திரம் உண்டுன்னா என்னங்க வச்சுருப்பாருங்க பரலோகத்தில்? பரலோகம்னாலே எப்படி இருக்கும்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. எது? புதிய எருசலேம், அதான் பரலோகம். நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. என்னங்க? நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. அப்படின்னா என்ன? சுத்த பொன்னா இந்த பாருங்க, 18 கேரட்லேயும் கோல்டு இருக்கு, 20 கேரட்லேயும் இருக்கு, 22 கேரட்லேயும் இருக்கு. ஆனால் அங்கே என்ன ஒரு சுத்த பொண்ணுன்னு இருக்கு. அப்படின்னா 24 கேரட்ஸ், 24 கேரட் உடைய தங்கம். அது அந்த தெளிந்த பளிங்கோப்பாக இருக்கிற அந்த தங்கம். இந்த நகரத்தை தான் நம்ம இருக்க போகிறோம். விலையேறப்பெற்ற நகரம் நமக்கு கிடைக்க போகுது பரலோகத்தில். இப்போ இந்த பூமியில் நீங்களும் நானும் அதற்கேற்றபடி வாழ்ந்தால் மாத்திரமே பரலோகத்தில் அந்த இடம் கிடைக்கும், அந்த இடங்கள். ஆனால் பூமியில் வரும்போது நாம் பலம் தரேன்றாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. என்ன சொல்றாரு? அவர் கொடுக்கிற பலன் பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது அப்படின்றாரு. பொன்னுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு. பொன்னையோ தங்கத்தையோ பார்க்கிலும் நான் கொடுக்கிற பலன் அவ்வளவு மேன்மையானதுன்றார். ஆனால் வரும்போது தான் கொண்டு வருவார். ஆனால் இன்னைக்கு இந்த பொண்ணு தங்கம்லாம் இருக்குல்ல, இதைத்தான் விரும்புகிறாங்க உலகத்தில். அதனால தான் ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஆனால் இதை விட அவர் கொடுக்குற பலனால தான் விலையேற பெற்றதாக இருக்கும். ஆனால் அந்த பலனை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லையே. கடந்த 2 வாரமாக பார்த்தோம், 15 விதமான காரியங்கள் மூலம் பூர்ண பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த பலனை அறிந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்போ அறிந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மோசே பற்றி எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 26 வசனம் முடிய. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போதுன்னு சொல்லி தமிழ்ல இருக்கு. ஆனால் ஆங்கில வேதத்தின்படி எப்படின்னா, தான் பெரியவனான போது விசுவாசத்தினாலே அப்படின்னு வரும். அந்த விசுவாசத்தினாலே அவன் பெரியவனானான்ல, விசுவாசம் வந்த போது அவன் பெரியவனாயிருந்தான் சொல்லிட்டு என்ன சொல்லுது பாருங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. உலகத்தில் அவனுக்கு இருக்க, அவன் அடுத்தது ராஜா அவன் தான். ஆனால் அந்த அங்கே இருந்தால் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், அது வேண்டாம். அதை விட தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அறிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தெரிந்து கொண்டானா. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். என்னங்க? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து என்ன செஞ்சனா, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை
அதிக பாக்கியம் என்று நான் எங்கள் எகிப்தில் அவன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் எவ்வளவு, அந்த பொக்கிஷத்து மேலே அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? இனி வரும் பலன் அதை விட பார்ப்பேன். அந்த பொக்கிஷம் எவ்வளவு? சரித்திரன் சொல்கிறபடி அவன் கண்ட்ரோலில் மட்டும் 50,000 டன் கோல்டு இருந்துச்சு தான். 50,000 டன் கோல்டு. இப்போ அவன் எகிப்தின் பொக்கிஷத்தை அவன் கண்ட்ரோலில் இருக்கு. எனக்கு இந்த பொண்ணு முக்கியமா, அவர் தரப்போகிற பலன் முக்கியமா அப்படின்னு யோசித்து பார்த்தா இந்த பொண்ணை விட அவர் தரப்போகிற பலன்தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி எகிப்தை விட்டே போயிட்டான். அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பொண்ணு பெருசு இல்லை, ஆண்டவர் நம்பி போகும்போது நிந்தைகள் வருதில்லை, அதை நான் அதிக பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு எண்ணி போயிட்டான். என்னமா இருந்திருப்பான்? சரிங்க, நான் இப்படி கேட்குறேன், இவனுக்கு எப்படி இவன் வளர்ந்தது? பார்வோனுடைய அரண்மனையில் இவன் பால் குடி மறக்கிற வரைக்கும் தான் அம்மா வீட்டில் இருந்தான். இவனுக்கு எப்படி இனி வரப்போகிற பலன் பற்றி தெரியும்? அதுவும் எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கலும் விலையேற பற்றுது அந்த பலன் எப்படிங்க இவனுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? வசனம் சொல்லுது, நீ படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் நடக்கும் போதும் பிள்ளைகளுக்கு அதை குறித்து பேசு அப்படின்னு சொல்லுது. ஆகையினால பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களாகிய மோசேயினுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த சின்ன வயசுல பால் மறக்கிற வரைக்கும் தான் அங்க இருந்தான். அதுக்கு மேல அங்க போயிட்டான், எங்க எகிப்தினுடைய அரண்மனைக்கு போயிட்டான். ஆனா அந்த வயசுக்குள்ள அவங்க பெற்றோர் அவனுக்கு வேதத்தின் காரியங்கள், தேவனுடைய காரியங்கள், இனி வரப்போற பலன் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகையினால அந்த வயசு வந்த உடனே சே, இப்படிப்பட்ட ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பது பார்க்கணும், தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிச்சுக்கலாம், போகலாம் போடா, எனக்கு எகிப்தின் பொக்கிஷம் வேண்டாம், இதை விட எனக்கு பலன் தர ஒரு வேற ஒருத்தர் இருக்கிறார், அது மேன்மையான பலன் தருவார். போயிட்டான். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பலன் மேல் எண்ணம் கொண்டு அவன் வாழ்ந்திருப்பான், எந்த அளவுக்கு அவன் அந்த பலன் மேல் எண்ணம் கொண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே. சரி, இப்போ நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்தால் பூர்ண பலனை அடையலான்னு சொல்லி கடந்த 2 வாரத்தில் தியானிச்சோம். ஆனால் இப்போ என்ன வாசிக்கிறோம்? 2 யோவான் 8 உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடந்த 2 வாரமும் என்ன பார்த்தோம்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் முதல் சென்டென்ஸ் என்ன சொல்லுது? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க செய்கிற செய்கையின் பலனை பூர்ணமாக பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள், ஓகே. ஆனால் அதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருக்கு. அப்போ நானோ நீங்களோ தேவனால் உண்டாகிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு செய்கை செய்கிறோம், ஓகே, நல்லது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சும்மா உதாரணம் தான் சொல்றேன். வேதம் என்ன சொல்லுது? அந்த பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இழந்து போகாதபடிக்கு. நிறைய பேர் பலன் கிடைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டோம், ஓகே, ஆனா அது இழந்துற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. இந்த ஷைனி ஆபிரகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு வாலிப பெண் பல ஆண்டுகளுக்கு முன்னால வேர்ல்டு ஒலிம்பிக் நடந்துச்சு வேற ஒரு தேசத்தில். அந்த நேரத்தில் இந்த ஷைனி ஆபிரகாம் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நல்ல ஓடக்கூடிய சகோதரி,
நல்லா தான் ஓடுனாங்க. ஓட்டத்தை முடிக்கிறாங்க. அவங்க தான் முதல்ல வந்த மாதிரி கையை எடுத்து தூக்கிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அது இது பண்ணியிருந்துச்சுன்னா வேர்ல்டு கப்பு கிடச்சிருக்கோம். போனவங்களுக்கு இந்த கேமரா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி எடுத்ததில் ஒரு ஸ்டெப் பக்கத்து ட்ராக்ல காலை வச்சிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ல தான் ஓடணும். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே போயிட்டாங்க. அந்த பிரைஸே இழந்துட்டாங்க, அந்த பரிசையே இழந்துட்டாங்க. வேர்ல்டு கப் பெருசுங்க. அதை மட்டும் பெற்றிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய கிரேடு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியல. கடைசி நேரத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியல. அதே போல அருமையான சௌரியே சௌர்ணேக்கள் அந்த பலனை இழந்துட்டாங்க. நீ உன் வாழ்க்கையில் தேவன் சொன்னபடி செய்கிற காரியங்களை செய்வாயானால் பலன் பூர்ணமாய் பெற்றுக்கொள்வாய். ஆனால் உன் பலன் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்காது. பலன் பெற்றுக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்கு, அதை இழந்து போறது நம்ம கையில் தான் இருக்கு. பலன் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி 15 பாயிண்ட் பார்த்தோம். ஆனால் பலனை இழக்கிறது எப்படி? இந்த ஷைனி ஆபிரகாம் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அப்படி வச்சுட்டு இங்கே போயிட்டாங்க, இழந்துட்டாங்க. அப்படியே நீங்களும் நானும் பலன் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி பல காரியங்களை செஞ்சோம். ஆனால் அது இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படியானால் பலனை எப்படி இழந்து போகிறாங்க, நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி? மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி உங்க தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இப்போ தர்மம் செய்றோம், தர்மம் செய்றவனுக்கு பலன் உண்டா? உண்டு. தர்மம் செய்தால் பலன் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்க தர்மம் செய்றீங்க, அது உங்கள் தர்மம் மனுஷர் பார்க்கணும்னு நினைச்சு செஞ்சோன்னு வச்சுங்க, பலன் போச்சு, பலன் போச்சு. நான் செய்கிற தர்மத்தை, ஏழைகளுக்கு செய்கிறத மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்தால் பலன் இழந்து விட்டோம். ஆனால் பலன் உண்டா? பலன் உண்டு. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உதாரணம் சொல்லிட்டார். மனுஷனால் புகழப்பட வேணும் அப்படின்னு மாயக்காரர்கள் ஆலயங்களில் வீதிகளிலே செய்யறது போல நீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றார். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. சரி. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஓஹோ, யாருக்கும் தெரியாம நம்ம தர்மம் செய்யும் போது அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் தாமே வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், பலன் அளிப்பார். எப்போ அந்த பலன் இழந்து போறோம்? மனுஷர் காண வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்களாய் நாம் தர்மம் செய்தால் அப்பொழுது பலன் இழந்து போய்விடுகிறோம். இந்த பலன் விசேஷித்ததுங்க. ஆண்டவர் கொடுக்குற பலன் அதை இழந்து போக சந்தர்ப்பம் இருக்கு. தர்மம் செய்யும் போது பலன் உண்டு, அதுக்கு விசேஷித்த பலன் தருவார். ஆனால்
பலன் இழந்து போகிறது எப்படி? மனுஷர் காணவனும் செஞ்சுட்டா இழந்து போச்சு போச்சு போச்சு. உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஓகே, ஒன்று, தர்மம் செய்கிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சால் பலன் போச்சு. ரெண்டாவது என்ன சொல்லுது பாருங்க, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துல மற்றவங்க நம்மளை காணணும், நம்ம அப்படி அழகாக வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன சொல்லுது அடுத்த வசனம்? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. என்ன சொல்றாரு? நீ ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் கேட்கணுங்கிறதுக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காதே. அப்படின்னா நீ ஜெபம் பண்ணுறதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். தனியாக இரு. இப்போ நம்ம வீடு இருக்குது, வீட்டில் தனியாக இருக்க முடியாது, ஒரு ரூம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் 4 பேர் பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லி சத்தமாக போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாருடா, சத்தமாக ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ண முடியாது. அப்படி செய்தால் என்னாச்சு? பலன் போச்சு. 2, 1, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தர்மம் செய்தால் பலன் போச்சு, இழந்துட்டோம். 2வது, எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணால் அப்போவும் அதனால் உண்டான பலன் போயிடுச்சு. ஆனால் பலன் எப்போ கிடைக்கும்? அந்தரங்கத்தில் உட்காந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம், பலன் உண்டு. இதுக்கு பலன் உண்டு. இந்த பலன் எப்படிப்பட்டது? பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. அப்படிப்பட்ட பலன் தருவார். ஆனால் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்றார். அப்படின்னா என்ன? நம்ம 4 பேருக்கு கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணுறது எல்லாருக்கும் திரும்ப நல்ல வசன நடையோடு கூட ஜெபம் பண்ணணும், இப்படிலாம் நினச்சி நம்ம பண்ணா பலன் முடிஞ்சு போச்சு. உன் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14 - 18 வரைக்கும். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதையுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ உபவாசம் பண்றதுக்கு பலன் உண்டா? அடுத்த வசனம் சொல்லும் பாருங்க. இவங்க எப்படி ஜெபம் பண்றாங்களாம்? முகங்களை வாட பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி. என்னங்க ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு? இல்லை நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. அப்படி மற்றவர்களுக்கு முன்னால் நான் முகவாடலாம் இருந்து நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, உங்கள் பலன் தீர்ந்து போச்சு, உங்கள் பலன் அவுட், முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இப்படிதான் உபவாசிக்கணுன்றார். இப்படி செய்தால் பலன் உண்டு. மனுஷர் காணணும்னு சொல்லி உபவாசம் பண்ணினால் அதற்குரிய பலன் அவுட் போயிடுச்சு. நம்ம உபவாசம் பண்ணுறது ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதுமா? அதனால என்ன பண்ணணுமா? உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். ஃபாஸ்டிங்கில் ஏன் பிரதர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, ஏன் சிஸ்டர் டல்லாக இருக்கீங்க? இல்லை இன்னைக்கு ஃபாஸ்டிங், அதான் அப்படி இருக்கிறேன். ஐயா, உங்கள் ஃபாஸ்டிங்க்கு பலன் உண்டு, ஆனால் இந்த மாதிரி காரியத்துக்கு பலன் இல்லை, போச்சு கதை கூடாது. 1, மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்தாலும் ஜெபம் செய்தாலும் பலன் போச்சு.
2, உபவாசம் பண்ணும்போது மற்றவர்கள் நம்மளை பார்த்து அவங்க உபவாசப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம உபவாசம் பண்ணி முகம் வாடலாக இருந்தாலும் பலன் போச்சு. 2. 3ஆவதாக கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது 24வது வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சரி, இப்போ வேதம் என்ன சொல்லுது? மனுஷருக்கென்று செய்யாமல். இப்போ நீங்கள் ஒரு வசனம் கீழ்ப்படியணுங்க, ஒரு வசனம் கீழ்ப்படியணும். அந்த வசனத்தை பாஸ்டர் ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாரு. சரி சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா வேஸ்ட்டு. மனுஷருக்கென்று செய்யக்கூடாது. இப்போ சபை கூடுதலை விடக்கூடாதுங்கிறது வசனம். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சபைக்கு சீக்கிரம் போகணும், புறப்பட்டு போன்றாரு. அதனால தாங்க வந்தேன். அப்பா அப்படி சொன்னார், அதனால தாங்க வந்தேன். இது மனுஷருக்கென்று செய்யுது, இது தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யலை. நீங்கள் செய்கிற காரியத்துக்கு பலன் உண்டு, ஆனால் மனுஷருக்கென்று செய்தால் பலன் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், சும்மா உங்களுக்கு உதாரணம் தான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டாம், விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலும் அலங்கரிக்க வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. இது மனப்பூர்வமாய் செய்கிறதா? ஏங்க பாஸ்டர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு, அதான்டா கலத்தினேன் அப்படின்னா நீங்கள் சரியானவர்கள், உங்கள் பலன் கிடைக்காது, உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஆண்டவர் சொன்னார்ப்பா, நான் செய்கிறேன்ப்பான்னு மனப்பூர்வமாக செஞ்சீங்கன்னா பலன் உண்டு. ஆனால் மனுஷருக்கென்று செய்தீர்களானால் பலன் இழந்துருவீங்க. நிறைய சபைகளில் நகை போட மாட்டாங்க. ஆனால் ஏன் போடலை? எங்கள் எல்லாருமே நகை போடாமல் வந்திருக்காங்க, நான் மட்டும் போட்டு போனால் நல்லவா இருக்கேன், அதனால தான் கலத்திட்டேன். இவங்க உண்மையாக இருப்பாங்கன்றீங்களா? எங்கேயாவது வெளியே கல்யாணத்துக்கு போனால் போட்டுவாங்க. நான் திருச்சியில் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சகோதரர், அவரும் அவருடைய மனைவி நல்ல போஸ்டில் இருந்தாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க. நாங்கள் அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி பேசிட்டு இருந்து இந்த நகையை பற்றியும் பேசணும். அவங்க எடுத்துட்டாங்க. இவ்வளோ கேட்குறீங்களா சிஸ்டர், ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாங்கள் அந்த வசனத்தை சொன்னோம், எடுத்துட்டாங்க. நகை போடாமல் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த ஆஃபீஸருடைய டிரைவர் என்கிட்ட சொன்னார், ஐயா சர்ச்சுக்கு வரும்போது தான் நகை போடக்கூடாதா ஐயா? மற்றபடி எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு போனால் நகை போட்டுக்கலாமா ஐயான்னு கேட்டார். நான் சொன்னேன், நகையை கலத்திட்டா சர்ச்சுக்கு வரும்போதும் போடக்கூடாது, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் போடக்கூடாது அப்படின்னு. இல்லையே, அம்மா இந்த ஊருக்கு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க, நான் தான் ஓட்டிகிட்டு போனேன் காரை. இங்கேருந்து வரும் வரைக்கும் அவங்க கல்யாணம் நகை போடலை. ஆனால் காரை விட்டு இறங்கும் போது எல்லா நகையும் போட்டுக்கிட்டாங்க. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அந்த நகையெல்லாம் போட்டாங்க. காரில் ஏறின உடனே நகையை கலத்தி
வச்சுக்கிட்டாங்கன்னா. இப்போ எதுக்காக செஞ்சாங்க? இப்போ நகையை ஏன் கலத்துனாங்க? நகையை ஏன் கலத்துனாங்க? அப்போ யாருக்காகவோ கலத்திருக்காங்க. இவங்களுக்கு பலன் உண்டா? நோ சான்ஸ். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்குன்னு நீங்கள் செய்யாதீங்க, எதை செய்தாலும் மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்றார். ஆண்டவரை சேவிக்கிறீங்க, அவர் சொன்ன வசனத்தின்படி வாழ விரும்புகிறீங்க, ஆனால் நீங்கள் மனுஷனுக்கு செஞ்சிடாதீங்க. பாஸ்டர் வரும்போதெல்லாம் சொல்கிறார், சரிப்பா கலத்திடுவோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்டருக்காக கலத்துறீங்கன்னு அர்த்தம். இல்லை புருஷன் ஏய் நீ போடாதேன்னு சொல்கிறேன்ல, போடாத அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்கிறதுக்காக நீங்கள் கலத்துனீங்கன்னாலும் வேஸ்ட்டு. சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போது சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. இது நீங்கள் மனப்பூர்வமாக சபை கூடுதலுக்கு வர்றீங்களா, இல்லை அப்பா சொன்னாங்கன்னு வர்றீங்களா, இல்லை அம்மா சொல்கிறாங்கன்னு வர்றீங்களா, இல்லை பாஸ்டர் வருத்தப்படுவார்னு வர்றீங்களா? இது மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்கள் மனுஷருக்கென்று செய்கிறீர்கள், உங்கள் பலன் அவுட்டு. நீங்கள் மனுஷருக்கென்று செய்கிறீர்கள், அப்போ அந்த பலன் இல்லாமல் போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்குன்னு செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் சேவிக்கிறதுனால பலன் உண்டு பரலோகத்தில், ஆகையினால மனப்பூர்வமாக செய்யுங்க, மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க. ஆனால் செஞ்சது உண்மைதானா? உண்மைதான். சபை கூடுதலுக்கு வந்தது உண்மைதானா? உண்மைதான். ஏன் வந்தாங்க? சபை கூடுதல் விட்டு விடக்கூடாதுன்னு நினச்சா வந்தாங்க? இல்லை, என் மனைவி தொல்லை தாங்கலை அதனால தான் வந்தேன், என் புருஷன் தொல்லை தாங்கலை அதனால தான் வந்தேன், எங்கள் அப்பா அம்மா தொல்லை தாங்கலை அதனால தான். இதுதான் மனுஷருக்கென்று செய்கிறது. அப்படி செய்தால் நீங்கள் செய்த செய்கையின் பலனை இழந்து போய்விடுவீர்கள். பலன் உண்டு, ஆனால் இழந்தாச்சு. 3, எப்படி மனுஷர் காண வேண்டும் என்று எப்படி ஜெபம் பண்ணுறதோ தர்மம் பண்ணுறதோ கூடாது, அப்படின்னா பலன் கிடையாது. மனுஷர் காணும்படி உபவாசம் பண்ணும்படி முகம் வாடலாக இருந்து உபவாசம் பண்ணால் அப்பவும் பலன் கிடையாது. 2வதாக, நாம் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தருக்கு அவரை சேவிக்கிறதுனால கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாக செய்யணும், பலன் உண்டு. மனுஷருக்கென்று செய்தால் பலன் போச்சு, பலன் போச்சு. 2வது. 3வதாக, பலனை எப்போ இழப்பாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. பரலோகத்திலே பலன் தான் வச்சிருக்கிறாரு. என்ன வீதி? தங்க ரத வீதி. ஆனால் அங்கே போகவே முடியாது. பரலோகத்துக்கு போகலைன்னா எப்படிங்க பலன் இவருக்கு கிடைக்கும்? பிரதிபலன் கிடைக்கும். தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியவன், தேவனுடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்கிறவன் செய்யும்போது பலன் பரலோகத்திலும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் செல்லும். இங்கே கிடைக்கும் பிரதிபலன், இங்கே கிடைக்கும். அதான் வேதம் நான் சொல்லுனா, ரோமர்கள் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். எப்படி? முன்பு யூதர் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயம் செய்தால், நியாயங்கிறது என்ன? சத்தியத்துக்கு கீழ்ப்படுறது. அநியாயங்கிறது என்ன? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. அநியாயம் செய்தால் கோபாக்கினை வரும். ஓகே, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். ஓஹோ, அப்புறம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஓகே, இங்க என்ன எழுதிருக்கு பாருங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். சரிங்க, யூதர்னா தேவனுடைய ஜனங்கள் வச்சுங்க, அவங்க நன்மை செய்கிறாங்க, மகிமை கனம் சமாதானம் கிடைக்குது. ஆனால் கிரேக்கருக்கும் கொடுப்பேன்றார். அது பிரதிபலங்க. இங்கே சமாதானம், இங்கே அவங்கள பெரிய ராஜாவாக்குறது, இங்கே பெரிய அதிகாரியாக மாற்றுறது, கனம் கிடைக்க, இதெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் பிரதிபலன். ஆனால் பரலோகமே போக முடியாது அப்படிப்பட்டவங்க. கிரேக்கர் நன்மை செஞ்சால் பலன் உண்டு. அப்படியே அருமையானே இந்த ஐஸ்வர்யவான் ஆயிட்டாங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்றார். இப்போ பலன் எங்கே? அவர் வரும்போது கிடைக்கும். இவர் பரலோகத்துக்கே போகலன்னா எப்படி கிடைக்கும்? நீ நல்லது செய்ததுக்கு இங்கே பலன் உண்டு, பிரதிபலன் உண்டு. ஆனால் அவர் தரமாட்டார், வரும்போது தரமாட்டார். இப்போவும் சொல்கிறேங்க, வந்துச்சுங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சரிங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு தான் சொன்னார். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் தான், அவன் எளிமையாக வாழ்ந்தான், அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டான். ஆனால் இங்கே கவனிங்க, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். இது ஓமை அல்ல, நடந்தது. அவன் ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான், விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து. சம்பிரமா என்னன்னா ஆடம்பரமாக வாழ்ந்துட்டாங்க. அனுதினமும் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டான். துட்டு இருக்கு, சரி வாழ்ந்துட்டு போகிறான். நமக்கு என்ன? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுங்க, கஷ்டம். இன்னைக்கு அதை பற்றி கவலைப்படாமல் தான் ஐஸ்வர்யன் ஆகணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பணத்தை சேர்க்க பார்க்குறாங்க. சரி, வெட்கக்கேடு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யம் தந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி ஷார்ட்கட் ரூட்டில் எங்கேயாவது போய் ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி நினச்சிங்க, சீட்டு போடுறது, அப்புறம் பிட்காயின், அப்புறம் ஷேர் மார்க்கெட், இப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் எங்கே போய் எப்படினாலும் நம்ம பணக்காரன் ஆயிடும்னு நினச்சிங்கன்னா, சரி பணக்காரன் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? பணக்காரனா என்ன பண்ணுவீங்க? நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும், ட்ரெஸ்ஸிங் மாறும், விலையேறப்பட்ட வஸ்திரம் தரிப்பாங்க. அனைதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான் ஐஸ்வர்யவான். லாசர்னு ஒருத்தர் இருந்தான். அவன் அந்த ஐஸ்வர்யான் வீட்டுக்கு முன்னால் படுத்திருந்தான். அவன் வீட்டிலிருந்து கிடைக்கிற பருக்களால் தன்னுடைய வயிறை அவன் என்ன பண்ணான்? நறுப்புனான். அவங்க போட்டு மேஜிலிருந்து விழும் துணிக்கை எழினால் என்ன பண்ணான்? நறுப்புனான். நாய் அவனை நிற்கும். இந்த சிச்சுவேஷனில் 2 பேரும் செத்து போயிடுறாங்க. லாசர் எங்கே போனான்? தேவ தூதர்களால் லாசரு ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். எப்படின்னு தெரியல. எங்க அவனே அடக்கம் தானங்க பண்ணியிருக்கணும், லாசருவையும். ஆனால் என்ன சொல்றது வேதம்? ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இவனை மட்டும் அடக்கம் பண்ணிட்டாங்க. சரி, 2 பேரும் போயாச்சு. இப்போ
அவன் சொல்ற வார்த்தைகள்ங்க, வாசிங்க 23ஆம் வசனத்தில். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்தில் யாரு? ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாதாளம் தான், அடுத்ததான் நரகம். வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆஹா, என்ன சொல்றான்? இந்த அக்னி ஜுவாலையில, அக்னியில் அல்ல, அக்னி ஜுவாலை அப்படின்னா என்ன? பாதாளத்தில் அக்னி ஜுவாலை தான் அடிக்கும். நரகம் தான் அக்னி கடல். பாதாளத்தில் வேதனைப்படுகிறேன். என்ன சொல்லி கூப்பிடுறான்? என் தகப்பனாகிய ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுறேனே அப்படின்றான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றான்? அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். என்ன சொல்றாரு? மகனே. அவன் அப்பான்றான், இவன் மகனேன்றான். அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப்? அப்பாவும் பிள்ளையும். அவன் பெத்தெடுக்கல, அவன் விசுவாசிகளின் தகப்பன், இவன் ஒரு விசுவாசி. இந்த விசுவாசி ஏன் பாதாளத்துக்கு போனான்? நீ உயிரோடு இருக்கும்போது உன் நன்மைகளை அனுபவித்தாய். எப்படி? நீ பணக்காரன் இல்லை, அதனால ஆடம்பரமா வாழ்ந்த, சம்பிரமமா வாழ்ந்த. உன் ட்ரெஸ்ஸிங் அப்படி, உன் லைஃப் ஸ்டைல் அப்படி, 4 பேருக்கு மத்தியில் நீ ஆடம்பரமா வாழ்ந்துட்ட. அப்பா, அதனால தான் இன்னைக்கு நீ பாதாளத்துக்கு போயிட்டேன். ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுங்க. ஏன் அரிது? அவங்க தங்கள் வாழ்க்கையில் எளிமையாக வாழ மாட்டாங்க. ஐஸ்வர்யமாக இருக்கிறதுனால ஆடம்பரமாக வாழ்வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தனா, உங்களுக்கு பணம் இருந்துச்சுனாலும் சிம்பிளாக கல்யாணத்தை வைங்க. 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக 4 பேருக்கு மத்தியில் ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்தணும். 4 பேர் நம்ம கல்யாணத்தை பற்றி வாழ்நாள் முழுசும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, கல்யாணம் நல்லா நடந்திருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படும். அதோடு மாத்திரமில்லை, தேவனும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆடம்பரமானத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார். எனக்கு தெரிஞ்சு 2-3 பேருடைய லைஃப்பில் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணதை பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்ச நாளில் அந்த குடும்பங்கள் சிதறி போச்சு. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஏன்? அவங்க ஆடம்பரமா வாழ்வாங்க, சம்பிரமமா வாழ்வாங்க. இப்போ இது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வந்திருக்கிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ நம்ம ஆசீர்வாதம் வந்த உடனே ஆடம்பரமா வாழ்ந்தா நம்ம பலன் போச்சு இல்லை? இது வரைக்கும் சிம்பிளாக தான் வாழ்ந்தோம். ஆனால் நமக்கு இப்போ பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்ல வசதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆடம்பரமாக வாழ்கிறோம். அப்படி ஆடம்பரமாக வாழும்போது இது வரைக்கும் சிம்பிளான வாழ்க்கைக்கு உண்டான ஆசீர்வாதம் பரலோகத்தில் கொடுக்கக்கூடிய அவர் இப்போ ஆடம்பரமாக வாழ்கிறத வச்சு வேணாம், இவனுக்கு பரலோகமே கொடுக்கூடாதுன்னு நிறுத்திடுறாரு. இப்போ பலனை இழந்துட்டாங்களே. முதல்ல நல்லா தான் இருந்தாங்க, இப்போ பணம் வந்தோடனே ஆடம்பரமாகி பலன் இழந்துட்டாங்க. சரி, 3 4வதாக, உங்கள் செய்கையின் பலனை இழந்துவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 1, மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணாலோ தர்மம் பண்ணாலோ பலன் போச்சு. 2, மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசம் பண்ணாலும் பலன் போச்சு. 2வது, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவங்களா இருக்கணும். எந்த வசனமாக இருந்தாலும் மனுஷனுக்கென்று செஞ்சீங்கன்னா அதில் பலன் வராது. 3வது, ஐஸ்வர்யமாய் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஐஸ்வர்யன் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆடம்பரம் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் பலன் இழந்து போச்சு. இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்த பலன் இழந்து போச்சு. மூன்றாவதாக, நான்காவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனம். பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது, அப்படி நான் பிழைக்கவே பிழைப்பாய்னா பரலோகத்தில் நீ பிழைக்கவே பிழைப்பாய்ன்னு நான் நீதிமானுக்கு சொல்லும்போது, அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தார். இப்போ நீதிமான் தான் சொல்றாரு, அவன் நீதி செஞ்சான், அதனால பரலோகத்துக்கு போவான்னு சொல்றாரு. அதை நம்பி அநியாயம் செய்தார். அநியாயம் செய்தால், அநியாயங்கள் இல்லை, அநியாயம்னு சிங்குலர்ல இருக்கு. ஒரே ஒரு பாவம், துணிஞ்சு அந்த பாவத்தை அநியாயத்தை செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். சாவான். எங்க பிழைப்பான் தான் சொன்னார், நீதிமானம் பிழைப்பான் தான் சொன்னார். அப்படின்னா பரலோகத்தில் பிழைப்பான்னு சொல்றாரு. ஆனா எப்படி இப்ப சாவுறான்? எப்படி சாவுறான்? நரகத்துக்கு போறான். தான் செய்த நீதியை நம்பி, நான் ஆண்டவருக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆண்டவருக்கு இப்படி கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், அப்படிலாம் நினச்சி அநியாயம் செஞ்சிட்டான். மறுபடியும் சொல்கிறேன், அநியாயங்கள் செய்யலை, அநியாயம் அப்படின்னு சிங்குலர் இருக்கு. ஒரே ஒரு பாவம்னு தெரியுது, அதை துணிகரமாக செய்கிறான். நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அநியாயத்தில் அவன் துணிகரமாக நிற்கிறான். இதை பார்த்து துணிகரமாக நிற்கிறத பார்த்துட்டு, இந்த அநியாயத்தினாலே நீ சாவ, நீ செஞ்ச நீதி ஒன்றும் நினைக்கப்படாதுன்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் செஞ்ச நீதிக்கு பலன் இல்லைல்ல. இப்போ அவன் இதுவரைக்கும் செஞ்ச நீதிக்கு பலன் இல்லையே. ஏன்? இவன் செய்த அநியாயத்தினால நீதி நினைக்கப்படுவதில்லை, பலன் இல்லையே. ரொம்ப ஜாக்கிரதைங்க. நமக்கு அந்தரங்க வாழ்க்கையில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். யாருக்கும் தெரியாதானே இந்த பாவம் செய்கிறது அப்படின்னா. ஒரே ஒரு பாவத்தை நீங்கள் துணிஞ்சு அந்தரங்கத்தில் செஞ்சீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் செய்த நீதி ஒன்றும் நான் நினைக்க மாட்டேன். அதுக்கு பலன் உண்டு, ஆனால் நான் நினைக்க மாட்டேன். அந்த பலன் இழந்துடுறீங்கன்றார். எனக்கு தான் தெரியும் நீங்கள் அந்தரங்கத்தில் துணிகரமாக பாவம் செய்றீங்கன்னு, அது எனக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பலன் வராது, உங்களுக்கு பலன் வராதுன்ட்டார். இன்னைக்கு சாதாரணமாக பாவம் செய்கிறாங்க விசுவாசிகள். ஏன்? நம்ம இதுவரைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக தானே வாழ்ந்தோம். கர்த்தர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார், கண்டுக்க மாட்டார், கண்டுக்க மாட்டார். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாருங்க, ரொம்ப நம்பகரமான ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்கிறாரு ஒரு பாஸ்டரை பற்றி. அவர் நல்ல சுகமாக்குற வரமுடையவர். அந்த பாஸ்டர் வியாதிகள்லாம் சுகமாகும், நல்ல ஹீலிங் பண்ணக்கூடியவர். பிரச்சனைகள் அப்படி நடக்கும். ஆனால் எனக்கு சொன்ன பாஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். அந்த ஊழியக்காரர் வேறொருவருடைய மனைவியோடு கூட தப்பாக நடக்கிறார். ஆனால் அப்படி செஞ்சுக்கிட்டே ஹீலிங் மினிஸ்ட்ரி நான் செய்கிறார். இது நடக்கிற காரியமா? நடக்குமா? ஏங்க, குணமாக்குற வரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார், இப்போ பிடுங்க மாட்டார். ஆனால் அதனால என்ன தப்புன்னாலும் செய்யலான்றாங்க. நோ, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு, உங்களுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்க. அன்னைக்கு பரலோகத்துக்கே போக முடியலையே, பரலோகத்துக்கே போக முடியலையே. இவன் செஞ்ச வாழ்க்கை ஒரே ஒரு பாவம் தான். அந்த பாவம் அந்த ஆளுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவருக்கு செஞ்சது அத்தனையும் அழிஞ்சு போச்சே, பலன் இல்லாமல் போச்சே. அருமையானவர்களே, ரகசியமாக
நீங்க ஏதோ ஒரு பாவத்தை துணிஞ்சு வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க செஞ்ச அந்த பாவத்தினால நீங்க இதுவரைக்கும் செஞ்ச அத்தனை நீதி அவுட்டு, பலனே இல்லை, பலனே இல்லை. என்ன செய்யலாம்? பலன் போனால் பரவாயில்லையா? ஒரு அநியாயத்தை அப்படியே செஞ்சுக்கலாமா? ஐயோ! அப்படின்னா தேவனை விட்டு விலகச் செய்கிற பாவத் நமக்கு பலனை வரவிடாது. சரிதானா? நான் உதாரணமாக சொல்கிறேன். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது 33வது வசனங்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். இப்போ அவங்க விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டாங்க. அவன் கேட்குற ஆண்டவர்கிட்ட, நீங்கள் அவங்கள மன்னிக்கணும்னா மன்னிச்சிருங்க, அப்படி மன்னிக்கலாம் ஏன் பேரை ஜீவ புஸ்தகம் எழுதி வச்சு பார்த்தீங்களா, ஏன் பேரை வேணா கிறுக்குங்கன்னு சொல்லி கேட்குறான் ஜனங்களுக்காக. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். என்ன சொல்றாரு பாருங்க. எவன் பாவம் செய்தானோ, இதுவரைக்கும் கர்த்தர் ஜனத்தை நடத்திட்டு வர்றாரு. இப்ப சொல்றாரு, எவன் பாவம் செய்தானோ அவன் பேரை கிறுக்கிடுவேன்றார். கிறுக்குனா பரலோகத்துக்கு போக முடியாது. இவன் இதுவரைக்கும் ஆண்டவரை தொழுது கொண்டது வேஸ்ட் ஆச்சு. இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி வாழ்ந்தது வேஸ்ட் ஆச்சு. ஏன்? ஒரே ஒரு பாவம். என்ன பாவம்? கண்ணுக்குட்டியை செஞ்சு வணங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பாவம் செய்தவர்களை பேரை கிறுக்கிடுவேன்றார். ஜாக்கிரதை, உங்க பலனை இழந்து போகாதபடிக்கு ரகசியமாவோ துணிகரமாவோ பாவம் செஞ்சிடாதீங்க. எப்போ ஒரு மனுஷன் துணிகரமாக செய்வான்? பிழைய உணரலன்னா, தெரியாமல் செஞ்சிட்டோமே, அந்த உணரலன்னா ரகசியமாக செய்வான். ரகசியமாக செய்யக்கூடியவன் ஒரு நாளில் துணிஞ்சு பாவம் செஞ்சிடுவான். இந்த வேலை வச்சுக்காதீங்க. நான் செய்கிற எந்த காரியமும் உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் என் தேவனுக்கு தெரியும். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து என் பலனெல்லாம் இழப்பதை விட, பரலோகத்துக்கு போகாமல் என் வாழ்க்கை நரகத்துக்கு போகிறத விட இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட். போயிடலாமே. ஆகையினால தயவு சொல்கிறேன், பாவத்தினால உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். 5வது எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1-4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சியாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். அவ்வளோதான், இவ்வளோதான் சொன்னான். அவன் உடனே என்ன பண்ணிட்டான்? அப்படியே கீழே விழுந்துட்டான். ஆண்டவர் இப்படி சொல்றாங்க, ஊழியருக்கு விரோதமாக எழும்பினார்கள் அந்த கூட்டத்தார். என்ன செஞ்சாங்க பாருங்க. 12 வாசிங்க. பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை. அடே, எங்க கூப்பிட்டது ஊழியக்காரன் வர சொன்னா, நாங்க வர்றதில்லை, நாங்க வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஊழியக்காரனாக எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? என்ன பண்றாங்க? என்ன அங்க பால் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னேன், என்ன சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு எங்கள் மேல் துரைத்தனமும் அப்படின்னா ஆளுகை சரியா அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை
பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறது இல்லை என்றார்கள். நாங்கள் வருகிறது இல்லை என்றார்கள். எங்க கூப்பிட்டது ஊழியக்காரங்க, கூப்பிட்டது ஊழியக்காரன், ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஆண்டவருடைய தூதன். ஆண்டவர் சொன்னார், உங்களை கனம் பண்ணுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். ஊழியக்காரரை கனம் பண்றதுக்கு தான் ஊழியக்காரர் வச்சிருக்காரு. ஆனால் இவங்களோட நாங்கள் வர முடியாது. எங்க கண்ணுகளையும் பொடுங்க பார்க்குறீங்களா அப்படின்னு திட்டானுங்க. இப்போ மோசே என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். ஒரு பொல்லாப்பு செய்யல, அவங்க கிட்ட ஏதாவது கழுதையை எடுத்துக்கல, நீங்க ஒன்றும் வாங்கக்கூடாது, நீங்க ஒன்றும் அவங்ககிட்ட வாங்கக்கூடாது, காணிக்கை வாங்காதீங்கன்றான். ஆண்டவருக்கு ஆர்டர் போடுறாங்க. ஒரு ஊழியக்காரன் தேவன் வைத்தவர், ஜனங்களை நடத்துவதற்கு வைத்தவர். ஆனால் இப்பொழுதோ அவங்க பலனை இழக்கிறாங்க. பாருங்க எப்படி இழக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன பண்ணிட்டாங்க? வர முடியாதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுத்து பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வர முடியாதுன்றாங்க. மூணாவது என்ன பண்றாங்கன்னு பாருங்க. வாசிங்க 18-19. அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்னியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். நல்லா கவனிங்க, இது ஆண்டவரே மோசே மூலம் செய்ய வச்சது. ஓகே. மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். ஓகே. அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம். ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை சர்ச்சுக்கு முன்னால கூட்டிட்டான். ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்படும்படிக்கு சர்ச்சுக்கு முன்னால கூட்டிட்டான். யாரு? கோராகு. இப்ப நடந்தது என்னன்னு பாருங்க. வாசிங்க இப்போ 31 35 வரைக்கும். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. இவனுக்கு சப்போர்ட்டிவா வந்தானுங்கல்ல ஒரு 250 பேர். அக்கினி பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு அந்த 250 பேரையும் காலிவன். ஏண்டா, ஒரு ஊழியக்காரனை நான் வச்சிருக்கிறேன், அவனுக்கு விரோதமா கோராகு கூட்டத்தை சேர்த்து நடத்துறான், நீங்களும் அவனுக்கு சப்போர்ட்டிவா போறீங்களா? காலி பண்றேன்னு காலி பண்ணிட்டாரு. அம்மா அப்படின்னு அர்த்தம் என்ன? ஊழியருக்கு விரோதமாய் செயல்பட்டால் நம் தேவனிடத்திலிருந்து வருகிற பலன் நம்மை விட்டு போயிடும். என்னைக்கும் தேவனுடைய ஊழியக்காரரை கனம் பண்ணணும். என்ன கனம் பண்ணணுங்கிறக்கா நான் சொல்ல வரல. ஊழியக்காரன் கர்த்தருடைய வேலைக்காரன், அவரை கனம் பண்ண வேண்டியது அவசியம். சப்போஸ் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய பலன் அவங்கள விட்டு போயிடும்னு அர்த்தம். 5 விதத்தில் பலன் இழந்து போகிறாங்க. உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படிலாம் பலன் இழக்கிறாங்க? எதில்? தர்மம் செய்யும்போது, ஜெபம் பண்ணும்போது,
மனுஷர் காணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணால் தர்மம் செஞ்சால் பலன் போச்சு. உபவாசம் பண்ணும்போதும் மனுஷருக்கு தெரிய மாதிரி நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கு முகவாடெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா பலன் போச்சு. 2. 3வது, கர்த்தருக்கு எந்த வசனம் சொன்னாலும் கர்த்தருக்கென்று செய்யாமல் மனுஷனுக்கென்று செஞ்சீங்கன்னா அதனாலேயும் பலன் போச்சு. 4வதாக, ஐஸ்வர்யமாக வாழ நினச்சிங்கன்னா அதனாலேயும் பலன் போச்சு. 5வதாக, ஊழியருக்கு விரோதமாய் செயல்பட்டால் அப்போ போச்சு. நீங்கள் உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அவருடைய பலன் பொன்னை பார்க்கிறோம், தங்கத்தை பார்க்கிறோம், விலையேறப்பட்டது. உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் தரக்கூடிய பலனை இழந்து விடும்படியாய் சத்ரு பலவிதமான காரியங்கள் மூலமாக தர்மம் செய்யும் போதோ, ஜெபம் பண்ணும் போதோ, உபவாசம் பண்ணும் போதோ, இல்லை கர்த்தருக்கென்று வாழணும்னு நினைக்கும் போதோ, அல்லவென்றால் எளிமையாக வாழணும்னு நினைக்கும் போதோ, அல்லவென்றால் தேவனை விட்டு விலக வேண்டாம்னு நினைக்கும் போதோ, ஊழியருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கும் போதோ, இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா, தேவன் கொடுக்குற அந்த பலனை நானும் நீங்களும் இழந்து போகும்படிக்கு அவன் கிரியேட் செய்வான். ஆகையினால இந்த மாலை வேளையில் ஆண்டோட சமூகத்தில் சொல்ல போகிறோம், எங்கள் பலனை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் பலன் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த பலன் பொன்னை பார்க்கிறோம், தங்கத்தை பார்க்கிறோம், விலையேற பெற்றதுப்பா. ஆக அப்படிப்பட்ட பலனை நாங்கள் இழப்பதற்கு தர்மம் செய்யும்போது ஆண்டவரே, மனுஷர் காண வேண்டும்னு ஜெபம் செஞ்சால் எங்கள் பலன் போயிடும். மனுஷருக்கு முன்னால் நாங்கள் முகவாடலாக இருந்து ஆண்டவரே உபவாசம் பண்ணால் பலன் போயிடும். நாங்கள் மனுஷருக்கு முன்பாக ஜெபம் பண்ணணும், 4 பேர் மதிக்கணுங்கிற மாதிரி நினச்சி ஜெபம் பண்ணால் பலன் போயிருப்பா. அப்படிப்பட்ட ஒரு பலனை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை பக்குவமாக எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் வசனம் என்ன சொன்னாலும் தேவனுக்கென்று செய்துவிட உதவி செய்யுங்க. ஏதோ கட்டாயத்தில் எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை புருஷன் சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, அதனால தான் நான் செஞ்சேங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ஆண்டவரே, நாங்கள் செஞ்ச காரியத்துக்கு பலனை இழந்துருவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வேண்டாம். அதோடு மாத்திரம் இல்லைப்பா ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறது போதும் என்று வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறிவிட்டால் ஆடம்பரம் வரும். அப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தால் எங்களுக்குரிய பலனை நாங்கள் இழந்து விடுவோம். அப்பா, அந்த நிலைமை எங்களுக்கு வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கோ ஒரு பாவத்தை ரகசியமாகவே நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம்னா, இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, வசனங்களுக்கு ஆண்டவரே கிடைக்கக்கூடிய பலன் இந்த ஒரே ஒரு பாவத்தினால இழந்து போக வேண்டிய நிலைமை வந்துருமே ஆண்டவரே. ஆகவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் ஆகாதபடிக்கு பாவத்துக்கு நாங்கள் செத்து வாழ உதவிச்சேன். ஆண்டவரே, ஊழியருக்கு விரோதமாய் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் செயல்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் எவ்வளவோ கர்த்தருக்காக செஞ்சோம், இந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் ஊழியருக்கு விரோதமாக நாங்கள் பேசினாலோ செய்தாலோ ஆண்டவரே, அந்த பலனெல்லாம் இழந்து நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட முடியாமல் போயிடுவோம். அப்படிப்பட்ட நிலைமை வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் எங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தாங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.